இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது பெண் மாணவிகள் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களோட கல்லூரியில் இருக்க, அதாவது ஹாஸ்டலில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை, டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை. அத்தனை ரூம்ஸ் இருக்குது. ஆனால் பத்தாததுக்கு என்னென்னா, மாணவிகள் ஒரு ரூமுக்கு 6 பேருக்கு மேலே தங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அத்தனை மாணவிகளுக்கு போதுமான கழிப்பறை வசதியும் இல்லை. எங்களால் வந்துட்டு சரியாக வந்துட்டு எங்களால் டைமுக்கு காலேஜ் போக முடியல, படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிப்படை வசதி பண்ணி கொடுக்குமாறு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒன்று முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பெருமையாக ஒன்று பேசுவார். இந்த கல்லூரிக்கு அம்பேத்கர்னு பேர் வச்சதே எங்கள் அப்பா தான், கருணாநிதி அவர்கள் தான் பேர் வச்சார் அப்படின்னு ஊருக்கு ஊர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் அடித்து எப்பயுமே விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். பேர் அவர் வச்சாங்கன்றதெல்லாம் சரிதான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் ஒரு பெருமை தானே. அது சரியாக நீங்கள் பராமரிச்சிருக்கணும் இல்லையா. அதை பண்ணாமல் பேர் வச்சதை மட்டுமே பெருமையாக சொல்லிட்டு இருந்தால் அந்த வசதியை ஏற்படுத்த கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை தான்.